இன்று நாம் பார்க்கும் குறள் 154. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி யொழுகப்படும். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் கூறுவது, ஒருவனிடம் நிறைவு, சான்றாண்மை, குணநலம் நிலைத்திருக்க வேண்டுமெனில் அவனிடம் அவசியமாக இருக்க வேண்டிய பண்பு பொறுமை. பொறுமையில்லாத இடத்தில் கோபம், அவசரம், தவறு ஆகியவை வளர்ந்து மனிதனின் மதிப்பை அழித்துவிடும். அதனால் நிறைவு நிலைத்திருக்க பொறுமை தேவை என வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சாலமன் பாப்பையா உரை. சான்றாண்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும். சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா கூறுவது, பொறுமை என்பது ஒரு தனி குணம் அல்ல, அது மனிதனின் சான்றாண்மையை காப்பாற்றும் காவலன். வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தாலும் அவற்றை அமைதியாக எதிர்கொள்ளும் மனிதனிடமே நிறைவும் மரியாதையும் நிலைத்திருக்கும். அதனால் பொறுமையை போற்றி வாழ்வதே மனித வாழ்க்கையின் உயர்ந்த வழியென அவர் விளக்குகிறார்.